அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆன்லைன் மூலம் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட புகாரில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் ஆன்லைன் மூலம் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட புகாரில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அணிக்கு எதிராக விளையாடிய பஞ்சாப் அணியை மையமாக வைத்து சூதாட்டம் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையில ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட போது ஆப்புகளை பயன்படுத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 3 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு தற்போது 2 நபர்களை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சேப்பாக்கம் மைதானத்துல நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றதாகவும் அந்த சமயத்தில் ஐபிஎல்ல கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பவர்களை கண்காணிப்பதற்காக போலீசார் ஈடுபட்டிருந்த போது ஆன்லைன்ல பெட்டிங் செய்து சிலர் பணம் கட்டி ஐபிஎல் போட்டிகளில் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் தனிப்படை போலீசார் சவுகார்பேட்டை மிட்டுத்தெருவில் ஒரு வீட்டில் சோதனை செய்ததாகவும் அப்போது பெரம்பரை சேர்ந்த ஆகாஷ் ஜெயன், கொல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த ஆகாஷ் குமார், வேப்பேரி பகுதியை சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்திருக்கிறது. தனிப்படை போலீசார் 3 பேரையும் பிடித்து வேப்பேரி காவல் நிலையத்தை கொண்டு வந்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில ஆகாஷ் ஜெயன் சவுகார்பேட்டை பகுதியில் தரவிருப்பு உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருவதாகவும், ஆகாஷ் குமார் மிட்டு தெருவில் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சுரேஷ் பைனான்ஸ் தொழில் செய்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. ஆகாஷ் ஜெயனும் ஆகாஷ் குமாரும் நெருங்கிய நண்பராக இருந்த நிலையில ஆகாஷ்குமார் நடத்தி வரும் நகைச்சீட்டில் சுரேஷ் சேர்ந்ததாகவும் அதன் பின்பு அவரும் நட்பாகி லோட்டஸ் 7 புக் என்ற ஒரு இணையதளம் மற்றும் ஒரு ஆப் மூலமாக பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப் மூலமாகவும் இந்த ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா ஒரு அணியில ஒரு வீரர் எவ்வளவு ரன் சேர்ப்பார், ஒரு வீரர் இந்த அணி எவ்வளவு ரன் அடிக்கும், அதே போல பவுலர் எவ்வளவு விக்கெட்டிலே சேர்ப்பார், யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார்கள் என அந்த ஆப்ல பெட்டிங் கட்டி 1000 முதல் பல லட்சம் வரை அவர்கள் பெட்டிங் கட்டி விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதும் இதே போன்று பலர் இந்த யானைக்கவுனி பகுதியில் விளையாடி வருவதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஆகாஷ் ஜெயின் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரை கைது செய்திருப்பதாகவும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் வேறு யாருக்கெல்லாம் இது தொடர்புகள் இருக்கிறது என்பது குறித்து விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்றும் ஆப்புகள் மூலமாக விளையாடுவது குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வேப்பேரி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு.